சிறகடிக்க ஆசை. இதில் நேற்று மனோஜும் இவனும் முத்துவும் ரவியும் மேலே சண்டை போட்டுக்கிறாங்களா, அதால் ரொம்ப எரிச்சலாக ஆகிடு முத்து கீழே வரான். அதுக்குள்ளே இங்கே கீழேயும் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஸ்ருதியும் மீனாவும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது என்ன மீனா, காஃபிலாம் எப்படி தான் நீ வேலை செய்கிறியோ, இது மாதிரிலாம் வேலை செய்ததெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு ஸ்ருதி புலம்போம். என்னால் ரொம்ப டயர்டாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நம்ம வீட்டுக்குன்னா நம்ம வேலை செய்து தானே ஆகணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. அது இஷ்டப்பட்டு செய்தால் எந்த வேலையும் கஷ்டமாக இருக்காது அப்படின்ட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்கும்போதே மீனா இவ வர்றா, ரோகிணி என்ன இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி. அது வந்து என்ன ஸ்ருதி, நீ நீ ஏன் மீனா சும்மா இருக்க முடியாமல் நீ வேறு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன, உனக்கு என்ன நிரந்தரமான வருமானம் வருமா? ஒரு நாள் பூ விற்கலைன்னா உனக்கு வருமானம் இருக்காது. அவருக்கு ஒரு நாள் இது கேபில் ஆள் வரலைன்னா அவருக்கும் வருமானம் இருக்காது. அது மாதிரி வருமானம் இல்லாத நீங்கள் என்னத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்குனீங்க? நீ பணம் கொடுக்குறேன்னு என்னத்துக்கு ஒத்துக்குன? உனக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிற. ஏன் வராது? கண்டிப்பாக வரும். நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கினது ஆசையாகலை தான் அப்படின்றா. நீ பேர் வாங்கணுன்றதுக்காக தான் கொடுத்த இந்த பணத்தை, மாமாட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கு தான் கொடுத்த அப்படின்ற. நீ மட்டும் பேக்கெட் மணின்ற பேரில் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு விஜயா கொடுத்துட்ருக்கீங்களே, அத்தைக்கு கொடுத்துட்ருக்கீங்களே, அப்போ அது கூட நீங்கள் பேர் வாங்கணுன்ற கொடுத்தீங்களா அப்படின்ட்டு மீனா கேட்குது. மீனா கேட்ட உடனே இவளுக்கு சுருன்னு கோவம் வருது. நான் ஒன்றும் அப்படிலாம் கொடுக்கல, அம்மா நினச்சி தான் நான் கொடுத்தேன், அம்மா நினச்சி தான் கொடுத்தாங்களே, எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் நினச்சி கொடுத்தேன் ஸ்ருதி எங்கள் ஆன்ட்டிக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி தான் நாங்களும் கொடுப்போம் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. இதுக்குள்ளே இவங்க 3 பேருக்கு சண்டை வந்துடுது. கூல்ன்ட்டு அவள் ஸ்ருதி சொல்லிவிட்டு சரி நம்ம இங்கே பேசவே வேண்டான்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ மீனா மட்டும் கோவமாக இருக்கும்போது முத்து இறங்கி வர, மேலேயே போகக்கூடாதுன்றான். என்ன ஆச்சுன்ற, மேலேயும் சண்டை தான் அப்படின்றான். இங்கேயும் தான் சண்டை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? ரோகிணி சொல்கிறதெல்லாம் சொல்கிறான். அது எப்பவுமே அப்படி தான். இப்போ போய் பேசட்டுமா? இப்போல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவர் அண்ணாமலை அவருடைய ஃப்ரெண்டு ஒரு இன்ஜினியர் எல்லோரும் வந்துடுறாங்க. ரூம் கட்டுறதுக்காக அளவெடுக்கிறதுக்காக வராங்க. அவங்க மேலே போகிறாங்க. மேலே போகும்போது இவங்களும் எல்லோரும் சேர்ந்து என்னங்க மேலே இன்ஜினியர்லாம் போயிட்டுருக்காங்கன்ட்டு எல்லோரும் போகிறாங்க. போனால் அவங்க ரூம் அளவு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது இவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேலே ரூம் கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை 12க்கு 10 கட்டினா போதுமா? ஆமாம், ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு கட்டணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அவங்க அது ரேட்லாம் சொல்கிறாங்க. சரி நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு இன்ஜினியர்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. விஜயா கேட்குது, எப்படி என்னத்துக்கு ரூம் கட்டுறீங்க அப்படின்ற. இதுதான் வீட்டில் தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்காக மேலே ஒரு ரூம் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 3 பிள்ளைங்களுக்கு 3 ரூம் தேவையில்லையா அப்படின்ற. எதுக்கு 3 பிள்ளைங்க? அவன் என்ன இதிலேருந்து வந்தாளா, பெரிய அரண்மனையிலேருந்து வந்தாளா? அவளுக்கு மேலே ரூம் கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் குடிசையிலேருந்து வந்தவளுக்கு மேலே ஒரு குடிசையே போட்டு தாருங்க. நீங்கள் என்ன மனசில் வச்சு பேசுனீங்கன்னு தெரியும். முத்து மீனாவுக்கு ஒரு மேலே ஒரு குடிசை போட்டுத்தாங்க அப்படின்னு இவ சொல்கிறா, விஜயா சொல்கிறா. விஜயா சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அப்படியே ஒரு குடிசை போட்டாலும் அதில் போய் அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க, நாம் தான் அங்கே போய் குடிசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் எதுக்கு குடிசையில் இருக்கணும்? எங்கள் அப்பா கட்டின வீடு, அதில் நான் எதுக்கு குடிசையில் போய் இருக்கணும்? அவள் தான் குடிசையிலேருந்து வந்தவ அப்படின்ற. நான் குடிசையிலேருந்து வந்தாலும் நான் குடிசையிலேருந்து வந்தவ கிடையாது. ஆனாலும் நான் என் மனசில் அவன் சொல்லுவான், முத்து சொல்லுவான், குடிசையிலேருந்து வந்தாலும் அவன் ஒரு மகாராணி தான் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், என் புருஷனோட நான் இருக்கிற வரல எனக்கு எந்த விதமான குறைச்சலும் கிடையாது அப்படின்ட்டு மீனா சொல்லுது. மீனா சொன்ன உடனே இது அவன் பெருமையாக பார்ப்பான். என் புருஷன் இருக்கிற இடம் தான் எனக்கு எல்லாமே, அரண்மனை வீடு எல்லாமே அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே இப்போது ரோகிணி சொல்லுது. ரோகிணி சரி இப்போ ரூம் கட்டினா அவன் மனோஜ் வந்துடுவான். அப்பா ரூம் கட்டுறீங்களா, எவ்வளோ எல்லா வசதியோடு கட்டுறீங்களா அப்படின்னு. எப்படி கட்டுறீங்க, எப்படி பணம் வரும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, நான் வீட்டு மேலே லோன் தான் வாங்கி கட்டணும் அப்படின்ற. ஏற்கனவே வீடு அடமானத்தில் இருக்குது, அது மேலே லோன் வாங்க போகிறீங்களா அப்படின்ட்டு விஜயா கேட்குறா. விஜயா கேட்கும்போது அது மேலே இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கணும், எங்கள் அப்பா கொடுத்த வீடு, அது மேலே லோன் வாங்கி அதுலேயே மூழ்கடிச்சிடுவீங்க போல் இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள் விஜயா. அவங்க அப்பா தவறி போய் இதில் விழுந்ததால தான் அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு, அதுக்கு ஒரு ரூம் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லுது. உடனே அவருக்கு, விஜயா
நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற, அதுக்காக பசங்களுள்ள பிரிவினையை நீ தான் ஏற்படுத்துகிற அப்படின்ட்டு அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ பேச வைக்கிற அப்படின்னு சொல்கிற. விஜயா உம்முன்னு உட்காந்துட்டு இருக்குது. மீனாக்கு கோவம் வருது. எங்கள் அப்பா ஒன்றும் யார் பணத்தையும் தூக்கிட்டு ஓடலை அப்படின்ட்டு அவள் சொல்கிற. உடனே மனோஜ் கோவம் வந்துடுது. நான் பணத்தை தூக்கிட்டு ஓடுறதை பற்றி நீ சொல்கிறியா அப்படின்ற. நான் யாரை பற்றியும் சொல்லலை. எங்கள் அப்பா எந்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போய் ட்ரெயினில் விழுந்தில்லை, அது தவறி விழுந்தது அப்படின்ட்டு அவள் ஒரே கத்துறா. மீனாவும் கத்துறா. இது ஒரே சர்ச்சையாக போயிட்டே இருக்குது. அப்போது இவர் சொல்கிறாரு, சரி நீ வீடு கொடுக்க மாட்டேர்ல, கொடுக்காட்டி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எப்படி பண்ணணுன்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எப்படி வீடு கட்டணும் அப்படின்ட்டு. ஏன்பா நீங்கள் விடுங்கப்பா, நாங்கள் கீழே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு முத்து சொல்கிறோம். இருடா, அந்த ரூம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இந்த சமயத்தில் அண்ணாமலை சொல்லின்னு இருக்கும்போது அந்த அடுத்த நாள் 24, 25, 26ஆம் நாள் இது என்னடா நீ பெரிய இவனா, எப்போ பார்த்தாலும் என்னுடைய விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்கிறான். எப்போ ரூம்லையும் தலையிட்ட, இதுலேயும் தலையிட்டேன்ட்டு முத்து இவனை அடிக்கிறதுக்கு போகிறான். மனோஜை அடிக்கிறதுக்கு போகிறான். இப்போ மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வந்துடுது. என்னத்துக்கு காரணம்னா, மீனா அவங்க அம்மா வந்துடுறாங்க. மீனா அவங்க அம்மா 5 லட்சம் ரூபாய், அவங்க சுதா இருக்காங்க பாருங்கள், 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. வந்து இது மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறதான்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக இந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ தான் இவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வரும். அது சுதா அம்மா ரொம்ப ரசித்து பார்க்கும். அது சொல்லிட்டு வரும், சேட்டா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், நம்ம நிரந்தரமாக ஸ்ருதியை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வரோம். இப்போ நிஜமாலுமே இவங்க 3 பேருக்கும், முத்துக்கும் மனோஜுக்கும் சண்டை வந்துடுது. மனோஜ் அவனை முத்துவும் மனோஜும் அடிச்சுக்கிறாங்க. இதோட இன்றைக்கும் நாளைக்கும் நடந்தது என்ன நடக்குது, அடிச்சுக்கிறாங்க. சுதா அம்மா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டுருக்குறாங்க. மற்றவங்க குடியை கெடுக்கிறதுனா சிலருக்கு சந்தோஷம்.